அடுத்த கேள்வி என்னன்னா, ஆம், கிறிஸ்தவ குணம்னு சொன்னாலே பைபிள்ல வேதத்துலேருந்து பார்த்தோம்னா, ஆவிக்குரிய கனிகள் தான் முக்கியமா. இந்த ஆவிக்குரிய கனியும், கேரக்டரும் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல அது எவ்ளோக்கு எவ்ளோ நம்ம வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், எவ்ளோ முக்கியத்துவம் குடுக்கலாம்? அத பத்தி சொல்றீங்களா? பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை, ம், ஆவிக்குரிய கனிகள், ம், ஆவிக்குரிய வரங்கள் ம், நமக்கு கிடைக்கணும்னு சொன்னோம்னா, ம். நமக்கு மனுஷராகிய நம்ம பலவீனமானவங்க. ஆமா. எவ்வளோ சொன்னா கூட, ம். இன்னைக்கு நான் சொன்னத நாளைக்கு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? ஆம், கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. 2 நாள் விட்ட பிறகு அ கொஞ்சோண்டு தான் ஞாபகம் இருக்கும். எல்லாமே ஞாபகம் இல்லாத போயிடும். மனுஷனுடைய மூளை அவ்வளோதான். அவ்வளோதான். ஏன்னு சொன்னா, ஏன் வாரம் வாரம் பிரசங்கம் பண்றோம்? ஒரே வாரத்தில பிரசங்கம் பண்ணி அனுப்பிட்டு விட்டுறலாம்ல. இல்ல ஆயுத பணினே ஆ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா வாழ்க்கை. இருக்குது. ம். அதனால நம்ப பார்க்கும் பொழுது, நம்ப பலவீனர்கள் என்று தேவன் அறிஞ்சு, ம்ஹ்ம். நமக்கு எந்நாளும் நம்மை விட்டு நீங்காதபடி இருக்க, ம். பரிசுத்த ஆவியானவர நமக்கு குடுத்திருக்கார். ம். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ம். அவர் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு. ம். அப்ப நம்ம தேவ வார்த்தைய கேட்டு, ம். நம் மனதில அடையும்போது, மறந்து போனத கூட நினைவுபடுத்த ம். ஆவியானவர் நமக்கு கூட இருக்கார். ம். அவர் நமக்கு சொல்லிக் குடுப்பார். ம். நம்முடைய எண்ணத்த எழுப்புவார். ம். அவர் ஒரு தாயைப் போல பரிசுத்த ஆவியானவர், ம். ஒரு தாய் என்ன பண்ணுவா? தன் பிள்ளைய குளிப்பாட்டுவா. ம். அ வ வஸ்திரத்த அணிவிப்பா. அழகு பார்ப்பா. உச்சந்தலை வரைக்கும், உள்ளங்கால் வரைக்கும் பிள்ளைகள ரெடி பண்ணி ம். அழகுபடுத்துவது தான் தாயுடைய அழகு. ஆமா, இல்லைங்களா? ஆமா. அது அ காக்கா போல கருவாடா இருந்தா கூட சரி, அது தான் குஞ்சு, பொன் குஞ்சுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய நேசித்து வளர்க்குறவ தாய் ஆமா, இல்லையா? ஆமா. இல்லையா? அதனால இந்த புள்ள நல்லா இருக்குது, இந்த புள்ள நல்லா இல்லன்னு தூக்கி போட்டுறாத. இல்ல. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய ம். அவ்வளவு பாதுகாத்து, ம். அவ்வளோ வளர்க்கிறா. ம். அந்த தாயை விட மேலான தாயாக நமக்கு எந்நாளுமே உங்களை விட்டு நீங்காமலும், ம். உங்களை விட்டு அகன்று போகாமலும், இரவும் பகலும் உங்களோடு இருக்கிறது ம். ஆவியானவர நமக்கு தந்திருக்கிறார். ம். ஆகையால அவர் என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ நமக்கு கொடுத்தார். ம். அவர் ரத்தம் சிந்தி நம்மள ரட்சித்தார். ஆனா, அவர் வேலை முடிச்சுட்டாரு. ம். இப்ப நம்மளோடு இருக்கிறதுக்காக ஆவியானவர நமக்கு குடுக்கணும். அதுக்கு நீங்க கேளுங்கன்றாரு. ம். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அப்ப நம்ம கேட்கணும் இல்லைங்களா? கேட்டது எப்படி கேட்கணும்? அவருடைய நாமத்தில நீங்க கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. ம். அப்போ அப்போ ஆம் அவரு அ த சத்திய ஆவியானவர் அனுப்புறதுக்கு கேட்கும்படியா சொல்றாரு. இன்னொரு ஒரு தைரியத்த குடுக்குறாரு. ம். பாருப்பா உங்க அப்பா, அம்மா கிட்ட நீங்க போயிட்டு, "எனக்கு பசிக்குது. எனக்கு ரொட்டி குடுப்பான்னா" அவன் கல் எடுத்து குடுப்பானா? இல்ல. "எனக்கு இன்னைக்கு மீன் வேணும். ம். நான் மீன் சாப்பிடணும்ப்பான்னா" பாம்பு எடுத்து குடுப்பாங்களா? இல்ல. அ உங்க தகப்பன்மார்கள நல்ல ஈவ குடுக்க ஆசைப்பட்டா, பரமபிதா அத கொடுக்காம இருப்பாரா? அத விட ஜாஸ்தி இல்லையா? குடுப்பாரு. ம். அத விட ஜாஸ்தி தான் ம். பரிசுத்த ஆவியானவர். ம். அத தான் குடுக்கறதுக்கு இத சொல்றாரு. ம். நீங்க கேளுங்க அவர் குடுப்பாரு. ம். சகல நாட்களும் உங்கள விட்டு நீங்காதபடி. ம். உங்கள விட்டு நீங்குவதும் இல்ல, விலகுவதும் இல்ல. உங்களோடு இருக்க பரிசுத்த ஆவியானவர். ம். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னா, அவர் தான் நம்மள அலங்காரம் செய்றார், ம். தாயைப் போல. ம். அப்போ நம்முடைய தலைய அலங்காரம் செய்து, நம்முடைய தலைக்கு அவர் கிரீடமா இருக்கிறார். ம். அப்போ கிரீடத்த நீ ப போட்டுக்கிட்டா நீ யாரு? ராணி. இல்லையா? ராஜா, ராணி. ஆச்சா? ஆ. அப்போ நீ சீமாட்டியாக, ராஜாத்தியாக உட்காரணும். ஆமா. உன் சிந்தனை அப்படி மாத்துறாரு. ம். யாரு? தேவன். ஆவியானவர். ஆமா. 2வது உன்ன அ முகத்துக்கு அவர் அழகு குடுக்குறார். ம். இல்லைங்களா? நீங்க எப்படிப்பட்ட நிலையில சோர்ந்து போயி, ம். விடாய்த்து போயி, சஞ்சலப்பட்டு இருக்கிற முகங்களா இருந்தாலும் கூட, ம். அவருடைய பிரசன்னத்துக்கு வந்த உடனே, உங்களுடைய முகம் பொலிவ குடுக்கும். ம். இல்லைங்களா? ம். நீங்க 1008 ஃபேர் அண்ட் லவ்லிய வச்சு மூஞ்செல்லாம் தேய்ச்சு நின்னா கூட, அது ஒரு ஷைனிங் ஆயிடும். ஆனா, கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன். ம். அதனால நம்முடைய முக அழக குடுக்குறவரு ம். பரிசுத்த ஆமா. ஆவியானவர். அப்போ நம்முடைய உள்ளத்த அவருடைய ஆவினால நிரப்புறதுனால, ம். நம்ம முகம் என்ன ஆவுது? அழகா பிரகாசிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு நம்ம என்ன பண்றோம்?
நல்லா குளிர்ச்சி வரணும்னு சொல்லி மைய தடவிடும் ம். இல்லைங்களா? அது கூட எஃபெக்ட் ஆகுது. ம். ஆனால் அதை விட நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இரக்கத்தையும் ம். கிருபையும் நம்முடைய கண்களில் வைக்கிறார். உன் கண்கள் எப்படியோ அப்படியே உன் சரீரம். ம். புரிச்சுங்களா? ஆமா. கண்களில் கிருபை இருக்கணும். அந்த கிருபையை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண் ம். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு தயவுள்ள ஒரு இரக்கம், ஒரு தயவுள்ள பார்வை எல்லாருக்கும் வராது. ம். ஆனால் தாய் மடியில் இருக்கிற நமக்கு தான் வரும். ஆமா. அந்த தாய் மடி ஆகிய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்தால் நம்முடைய கண்கள் வந்து இச்சிக்காது. ம். நம்முடைய கண்கள் பாவம் செய்யாது. ஆகையால் இப்போ இப்போ யோபு ம்ஹ்ம். விடுதலை பெற்று வெற்றி பெற்றான்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ம். அவனுடைய கண்களை உடன்படிக்கை பண்ணிட்டான் ஆமா. ம். இல்லைங்களா? அப்போ கண்களை தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணினால அவர் சொல்கிறாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன்னா ஒரு கண்ணின் மேல் எப்படி நினைப்பாக இருப்பது. ம். அப்போ நினைவும் பார்வையும் ஒன்றா இருக்குது. ம். அப்போ அவனுடைய நினைவுகள் வந்து ஆண்டவர் மேல் விசுவாசம், அவனுடைய கண்கள் கர்த்தருக்கு பார்வையிட்டதுனால அவன் சுத்தமான கண்கள். ம். அந்த கண்களில் ம். அவன் ஒண்டியா சாப்பிட்டதில்லைன்றான். ம். என்னுடைய கூடாரத்தில் அனாதிகளுக்கு நான் ஆகாரத்தை கொடுத்தேன்றான். ம். அப்போ யோபு வந்து அவன் செல்வாக்கா இருக்கும் பொழுது அவன் அனாதிகளை விட்டுடல. ம். அனாதிகள் அவனுடைய வீட்டில் சாப்பிட்டாங்க. ஆச்சா? அதனால தான் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிச்சது இல்லாமல் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யோபை பார்க்குறதுக்கு வர்றதுக்கே அந்த காலத்துலேயே ஒரு தங்க காசை வைக்கணுமா. ஓ! ஒவ்வொரு வந்தவன் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் தங்க காசு வச்சுட்டு போனான். ம். அவன் ஏற்கனவே ரெட்டத்தனியான ஆசீர்வாதமாக இருக்கான். ம். ஆசீர்வாதம் குவியுது பாருங்க. ம். காரணம் அவன் தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணணும். அப்படி பண்ணக்கூடியது பரிசுத்த ஆவியானவர் ம். அந்த நாளில் அற்ப சொற்பமாக தான் வந்து இறங்கினார். ம். இன்றைக்கு என்றைக்கு உன்னோடு இருக்க இயேசு கிறிஸ்து அனுமதிச்சிட்டாரு. ம். அவரோடு ஐக்கியம் பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதனால் அவர் வந்து உங்கள் கண்களை இது பண்ணுறாரு. உங்கள் உதடுகள் என்னங்க, உதடுகளுக்கு என்ன வேணும்? லிப்ஸ்டிக் வேணும். ஆமா. ஏன்னா காஞ்சி போகுது, ஒரு மாதிரி இதாகிடுது. அதனால் அந்த லிப்ஸ்டிக்கை போடுறது யார்? நம்முடைய ஆவியானவர். அவர் என்ன செய்கிறாரு? நம்ம உதடுகளுக்கு தேவையானது ஸ்தோத்திர பலி. ம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழி அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க. ம். ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ம். கிருபை தன்னால் பொழியும். ம். சும்மா பைத்தியக்காரனுக்கு கூட ஞானவான் ஆகிடுவான். ம். துதி என்பது மிக முக்கியம். அப்போ நம்முடைய கண்ணின் பார்வை மட்டுமல்ல, நம்முடைய தலைக்கு அவர் கிரீடத்தை தர்றாரு. ம். நம்முடைய கண்களுக்கு கிருபையை தர்றாரு. நம்முடைய உதடுகளுக்கு ஸ்தோத்திர பலியை துதி. செய்ய வைக்கிறார். எவ்வளோ அழகுபடுத்துறாரு பாருங்க. ம். ஒரு தாய் கூட அப்படி செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? குளிப்பாட்ட முடியும், துணியை போட முடியும், சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் தாயிலும் மேலானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ம். அதனால் நமக்கு அவ்வளவு அழகுபடுத்துறது மட்டுமல்ல, நம்முடைய கரங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய கரங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறாரு? நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படும் போது நம்ம உயர்த்தப்படுவோம். ம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய சரண்டர் என்பது தான் அர்த்தம். இன்றைக்கு வந்து ஒரு கூட்டத்துக்கு தான் ஆம், ஆ, கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சபையார் பேர்க்கிற சபைகளெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாகரிகமாக உட்காந்துட்டு நாகரிகமாக போகிறத பார்க்குது. முழங்கால் படிக்கிடணும் ம். அது சமூகத்தில். நீ மற்ற இடம்லாம் உன் தனி அறையில் முழங்கால் படிக்கிடு. ம். உன் கரங்களை உயர்த்தி ம். ஸ்தோத்திரம் பண்ணு. அதனால சென்னையில் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க, ஒரு அம்மா வயலட் ஆர்வன்ட்டு. அந்த அம்மா வந்து ஹெட்மிஸ்டராக இருந்தவங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுகிறாரா, நீ கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கும் போது என் கிருபையை பெற்றுக்கொள்வேன். ம். அதுவும் டைமுன்னு சொல்லிட்டுக்கிறாரு. ம். அதை கேட்டு எனக்கு ஒரு முதல்ல நான் கிண்டல் பண்ணேன் எங்கள் போதகரை. அதே மாதிரி இந்த அம்மாவை ஓஹோ இவங்க கற்பனையில் ஏதோ சொல்கிறாங்கன்னு. அப்போ கரங்களை உயர்த்தி 3 ஹவர் துதிக்கணுமா. ம். இவங்க 1.5 மணி நேரம் கையை ஊற்றினாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ம். அப்புறமா முடியல, ம். ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ம். பாருங்க, ஏஞ்சல் வந்து அவங்க கையை பிடிச்சிருக்காங்க. ம். அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க. தேவனுடைய அபிஷேகம் அவங்க கையில் இறங்குச்சு. ம். அவங்க தான் வந்து சென்னையில் பேரின்ப நதின்னு சொல்லி அவங்க சபை பேர். ஓகே. ம். அதை காப்பி அடிச்சு தான் இங்கே வந்து ஞானப்பிரகாசம்
ஐசக் என்ன பண்ணுங்க பேரின்ப பெருவிழா நடத்துனாங்க. அந்த ம். நேமை எடுத்துட்டு வந்து ம். எவ்வளோ வல்லமையா ஊழியம் நடந்துச்சு பாருங்க. ம். அவங்க இப்படி கை நீட்டினா அநேக அசுத்தாவிங்க பரண்டு குருண்டு அப்படியே ஓடும். ம். அவங்க போகிற இடமெல்லாம் அந்த கிராமங்களெல்லாம் அசுத்தாவிகள் ஓட ஆரம்பிக்கும். அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சத்தியத்தை சொல்லி கையை நீட்டும் போது அபிஷேகம் போகும்போது விழும். அப்போ பார்த்தீங்களா அது என்ன செய்யணும், அந்த அந்த கை வந்து சுத்தமான கையும் ம். கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தப்பட்ட கையுமா இருந்ததுனால அற்புதங்கள் நடந்தது. இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆகையால் முழுமையாக சரண்டர் ஆகணும். ம். ஆதியாகமம் துவக்கம் எடுத்தீங்கன்னா ஆவியானவர் அசைவாடினார். ம். வெளிப்படுத்தல் எடுத்தீங்கன்னா ஆவியானவர் அழைக்கிறார். ம். முழு ஆவியானவர் நமக்கோடு இருக்க ம். வேத பிரமாணத்தை கையில் கொடுத்துருக்கார். ஆகையால் நம்முடைய கரங்களை அவர் என ஜெபிக்கவும் துதிக்கவும் நம்முடைய கரங்கள் ஆயத்தப்பட்டிருக்கணும். ம். நம்முடைய கால்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்துக்கு அழகாக நகங்கள்லாம் வெட்டி நகத்துக்கும் பாலிஷ் அடித்து என்னங்க கால் ஓரமெல்லாம் டை அடித்து அழகாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம். அந்த அழகை காட்டணும். அதுவும் தேவை. ஒரு பெண்களுக்கு ஆண்களுக்கும் அழகு தேவை. விதவிதமான ஷூஸ் போடணும். செப்பலுக்கே இன்றைக்கி நிறைய செலவு ஜனங்களுக்கு தெரியுங்களா? வீடு வாசலில் போனால் வாசலுக்குள்ளவே போக முடியல. 1008 செப்பல் கிடக்குது. அவ்வளோ இதுவாக பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் நம்முடைய பாதங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா சுவிசேஷனுடைய பாதை அழகான அவருக்கு முன்பாக அழகாக இருக்குது. அது கண்மலையில் வைக்கப்பட்ட அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்முடைய கால்களை அவர் உறுதிப்படுத்துகிறார். நீ ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீ பேச முடியாது. இங்கே வந்து நான் பேசுகிறேன்னு சொன்னால் அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு வார்த்தை கூட என் வாயில் வராது. ஆகையால் அவர் நம்முடைய பாதையை சபப்படுத்துகிறாரு. நம்ம பாதையை அழகுபடுத்துகிறார். நம்முடைய கால்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு தெரிவிக்கணும். அப்போ ஒரு தாயை போல அவர் மடியில் செய்து நம்முடைய தலை அலங்காரம் செய்து நம்முடைய கண்களை அலங்காரம் செய்து நம்முடைய உதடுகளை அலங்காரம் செய்து நம்முடைய கரங்களை அலங்காரம் செய்து நம்முடைய பாதத்தை அலங்காரம் செய்து நமக்கு புதிய வஸ்திரத்தை தரித்து நம்மளை சீராட்டி நம்மை செமைப்படுத்துகிற அந்த ஆவியானவரை விட்டுட்டு இன்னைக்கு அநேகர் என்ன செய்யுங்க தன் சுயத்தில் பேசுகிறாங்க, தன் சுய ஞானத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. அவரை நீங்கள் உபயோகப்படுத்தினா அவர் உங்களை தாளாட்டுவார், சீராட்டுவார், நிலைநிறுத்துவார், உங்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றி கொடுப்பார். அதனால் அவரைத்தான் நம்ம என்ன செய்யணும். சரி, அது ரெண்டாவது நம்முடைய வார்த்தைகளை அவர் சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய வார்த்தைகள் என்னங்க உண்மை உள்ளதாக இருக்கும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்முடைய நாவில் அபிஷேகம் பண்ணும்போது ஏன் அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே ஒரு புறாவை போல் வந்து உட்காந்துச்சு. ஏன் உனக்கு எனக்கு புறா வரல? புறாவை போட்டுடுறாங்க. புறா வரக்கூடாது. புறா என்னத்துக்குதுன்னா பலியாகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன ஆகணும்? பலியாகும். அதனால தான் புறாவை வந்து அங்கே உட்கார்றாரு. ஆவியானவர் புறாவை போல் வந்து உட்கார்றாரு. ஆனால் உனக்கு எனக்கு நாம் பலியாக போகிறதில்ல. ஏற்கனவே அவர் பலி ஆயிட்டார். இப்போ நமக்கு என்ன வேணும்? நம்ம மந்த நாவு உள்ளவங்க, அறிவில் குறைவுள்ளவங்க, நம்ம நாவு மந்தமாக இருக்குது. என்ன பேசணும்னு தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல. அப்போ நமக்கு என்ன வேணும்? நாவின் ஞானம். அதனால அப்போஸ்தலர்கள் மேலே எப்படி வந்தது பரிசுத்த ஆவி? மேல் வீட்டு அறையில் அக்கினி மயமாக 2 பிளவுள்ள நாவுகள் போல ஆவியானவர் அவருடைய சிரசில் இருந்தார். அப்போது வந்து இவங்க மீன் பிடிக்கிறவனுங்க வேதபாரன் பரிசேயன் சகல ஞானிகளை விட இவங்க ஞானமாக பேச காரணம் என்ன? அந்த நாவின் ஆவி, வாக்கின் ஆவி, அந்த ஆவியை அவங்க நாவில் தொட்டதுனால அந்த அபிஷேகம் கிடைச்சதுனால அவர்களை போல பேச ஒருவனால முடியல. இல்லைங்களா? கிறிஸ்துவை போலவே பேசினா ஏன் இவங்கெல்லாம் கிறிஸ்துவிட்ட இருந்தவங்கடான்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அவங்க வார்த்தையில் அவர் பேசுகிற பேச்சில் அவருடைய வார்த்தை தயவுள்ளதாக இருந்தது போல் சீசுடைய வார்த்தைகளும் தயவுள்ளதாக இருந்தது. அவருடைய வார்த்தை ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்தது போல் சீசுடைய வார்த்தைகளும் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்தது. அதனால் அதை கண்டாங்க. அப்புறம் நம்முடைய நாவை அவர் சுத்திகரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முக்கியமாக இவைகளெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையின் அழகு என்னென்னா பரிசுத்தத்தை கொடுக்குறாரு. இல்லைங்களா? அப்போது கிறிஸ்தவ ஜீவியம் எப்படிப்பட்ட அழகு ஜீவியத்தை கிறிஸ்தவத்தில் கொண்டு போய் விடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு கொடுத்துருக்காரு.
இல்லைங்களா? ஆமா. இன்னைக்கு என்ன பாஸ்டர் உட்கார வச்சுட்டாருன்னுட்டு நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிறேன். ம். கிடையாது. சபையினுடைய போதகரே யார் தெரியுங்களா? கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர். ம். இல்லைங்களா? அதனால பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். கேட்க கடவன். ம். அப்போ ஆவியானவர் தான் நாங்க போதகரா இருக்காரு. ம். நாங்க என்னவா இருக்கிறோம்? ம். ஒரு மைக் கிட்ட போயிட்டு அலோன்னா அவாரியோன்னுமா? இல்ல. அலுவன் தான் சொல்லும். அவ்வளோதான். அதே தான் நாங்க அவர்கிட்ட நிக்கிறோம். ஆ. அவர் பேசும்பொழுது அது எக்கோவா குடுக்குறோம். அவ்வளோதான். ம். அதனால சபைக்கு அதனால ஆவியானவர் கண்காணிக்கிறாரு ஒவ்வொருவரையும். ம். அழகுபடுத்துறாரு, ஆதரிக்கிறாரு, சேர்த்துக்கிறாரு, ரட்சிப்பு அலங்காரத்த குடுக்குறாரு. சகல விதமானதையும் குடுத்தும், ம். நீ அதுக்குரிய பொறுப்பற்று இருந்தா, ம். உன்னுடைய உன்னை என்ன வாந்தி பண்ணி போடுவார். ம். ஆகையால கடைசியாக ரட்சிப்புக்கு அழகு என்னன்னா, ம். நம்முடைய சாட்சி. ம். தெரிஞ்சுங்களா? எவனும் லங்ஸ் இல்லாம வாழ முடியுங்களா? 8 வயசுல என்னுடைய லங்ஸ எடுத்துட்டேன். ஆப்ரேஷன் பண்ணி ம். ஒரு பகுதிய. ம். மூச்சு விடக்கூடிய பையே இல்ல. ம். இன்னைக்கு 65 வயசோட உயிரோடு இருக்கிறது எப்படி? கர்த்தருடைய கிருபை. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு ம். என்ன சாட்சியா வச்சிருக்காரு. அதுதான் சாட்சி. ம். வேற எவனும் ஜீவிக்க முடியாது. ம். அப்போ தேவன் என்ன வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் அழகுபடுத்தினார். அவர் சீராட்டினார். அவர் செம்மைப்படுத்தினார். அவர் மடியில வச்சுக்கிட்டார். அவருக்கென்றே வாழ வச்சார். என்னது என் வயது 65 இருந்தாலும், என் ஊழியம் 50 ஆண்டுகள் ஆண்டவருக்காகவே இருந்தது. காரணம் என்னன்னா, அர்ப்பணிச்சுட்டேன். ம். அவ்வளோதான். ம். எந்த ஒண்ணும் இல்லை 0. அவர் என்னோடு கூட இருக்கார். ம். அதுபோல உங்களோடு கூட இருப்பார். யார் அவரை ஏற்றுக்கொள்றாரோ எல்லோருக்குமே நீங்க ம். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சுவாமி சொல்லிட்டார். ம். ரத்தம் சிந்தி கல்வாரியில ரத்தம் சிந்தி பாடுபட்டு சம்பாரிச்சு கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அத இன்னைக்கு அநேகர் ஆவியானவரை கனப்படுத்துறதுல தன்னை தானே கனப்படுத்திக்கிறான். தன்னை தானே மேன்மைப்படுத்திக்கிறான். ம். இதுதான் கிறிஸ்துவத்துல குறைகள் இருக்குது. அந்த குறைபாடுகள் நீக்க ம். வேண்டும்னா ஆவியானவரை கனப்படுத்தினா ம். நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு.